ஸோ அவரோட லவ் சீன்லாம் சொல்லவே வேணாம், எப்படி நடிப்பாருன்னு. ஸோ ஹவ் வாஸ் இட்? ஐ திங்க் இந்த ஃபிலிம் லவ் சீன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ எப்போ ரொமான்ஸ் எப்படி வரும்? இல்ல அவங்க அது லவ்வோட சொல்லுவாங்க. அவங்க லவ் சீன் செம்மையா பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. 1 2 3 லவ்வோட சொல்லு. 1 2 3 4 5. உங்களோட கொய்யாக்கா கதை தெரியுமா? இவருக்கு கொய்யாக்கா எவ்வளவு பிடிக்கும் தெரியாது. தெரியும், ரீல்ஸ்லாம். சொல்லுங்க. சாரி, நான் வந்து அதெல்லாம் பார்க்கல. கொய்யாக்கா, கொய்யா ஃப்ரூட், கோவா ஃப்ரூட். இது என்ன பாய் லவ் பண்ண கேர்ளுக்கு தெரியாது அந்த மாதிரி லவ் இல்ல. ஓகே, அது பட் சொல்ல கூடாது, ஸ்பாயிலர். பட் கொஞ்சம் டிஃபரண்டான லவ். ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபரண்டான லவ்னு நான் எதை மீன் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த எல்லாத்துக்கும் என்பி குக்கிங் பண்றாங்க. ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஹைதராபாடி பிரியாணி. வாவ் தமிழா வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட யமகாதகியோட டீம் இருக்காங்க. இந்த படத்தோட ஆக்டர் நரேந்திர பிரசாத், என்பின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கீதா மேம் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் ரூபா இருக்காங்க, அண்ட் டைரக்டர் சார் இருக்காங்க. ஸோ ஹாய் ஆல். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் த ஐடியா ஆஃப் த மூவி சார்? ஸோ ஆக்சுவலாக கோர் ஐடியா அப்படின்றது ஒரு சாவு வீடு. அந்த சாவு வீட்டில் இறந்த ஒரு பெண்ணோட உடல் வந்து அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்குது. ஸோ அதை எப்படி அந்த ரிலேட்டிவ்ஸ் எதிர்கொள்கிறாங்க, அந்த வில்லேஜஸ் எப்படி எதிர்கொள்கிறாங்க, இந்த ஒரு கோர் பிரச்சனை வேறு என்னென்னலாம் வெளியில் கொண்டு வருதுன்ற மாதிரி. எங்கேருந்து சார் இந்த ஐடியா வந்துச்சு? பணத்தை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா? அது இல்லை, யூனிக்காக ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது இல்லை. அதுவும் இல்லாமல் முதல் படம் பண்ணும் பொழுது நிறைய படங்கள் வருது, எங்கேருந்து நம்ம யூனிக்காக மாறுறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து வந்ததாக இருக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை தான்ல. ஸோ எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஸ்டோரி முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அதை வச்சு ரிலேட் பண்ணி? இந்த கோர் ஐடியா எங்கேயும் கேட்டது கிடையாது. இது இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாவு வீடு, அதை சுற்றி இருக்கிற மித்துன்னு நாங்கள் இந்த ஸ்டோரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்பொழுது எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மித்ஸ் கிடைச்சிது, பிலீவ்ஸ் கிடைச்சிது. கிராமங்களில், தமிழ்நாட்டு கிராமங்களில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்கிறத கேட்டோம். ஸோ இதுக்கு சிமிலராக சில பிலீவ்ஸ் இருக்குது, பட் இந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது ஒரு ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் காஸ்டிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஹவு இப்போ இவங்க கிட்ட எப்படி அந்த காஸ்டிங் வந்துச்சு? அதான் இப்போ ஆக்சுவலாக இந்த யமகாதகியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாவு வீடு, அதை சுற்றி நடக்கிற ஒரு கதை, பெரும்பாலான கதை அந்த சாவு வீட்டில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நிறைய கேரக்டர்ஸ் ஆயிடுச்சு, அந்த வில்லேஜையே கேரக்டராக மாற்ற வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு அந்த பவுண்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 30 கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸாக வந்துட்டாங்க. இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு தனிப்பட்ட 2 கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு வகையில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக மாறிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரெஜின் ரோஸ் இருக்கார், அவர் ஆக்சுவலாக தேட்ரிக்கல் ஆக்டர் ட்ரெயினர், அவர் நட்சத்திரம் நகர்கிறதுல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அவர்கிட்ட பவுண்டு கொடுத்தேன், இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து காஸ்டிங்கில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பெரிய டிஸ்கஷன்ஸ், ஆடிஷன்ஸ்லாம் வச்சு தான் தென் வி ஃபவுண்ட் திஸ் டீம். நைஸ் டீம். தேங்க்யூ. நம்ம எல்லாருமே உங்களை பார்த்தது வெப் சீரிஸ்ல இருந்து தான். நான் உங்களை பார்க்க ஆரம்பித்தது கல்லூரி சாலை, அதுலேருந்து ஆரம்பித்து நிறைய வெப் சீரிஸ், நவ் இன்டு மூவி. இந்த மூவியோடது 2022 நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க இன்ஸ்டாவில். அதில் நிறைய பேரை மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி சொல்லுங்கள், ஃப்ரம் வெப் சீரிஸ் டு மூவிஸ். ஆப்வியஸாக நம்ம வெப் சீரிஸ் இது, அப்புறம் யூடியூப்பில் நிறைய ரேண்டம் வீடியோஸ், இது எல்லாமே பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இன்டு சினிமா, அதுதான் மெயின். ஸோ அந்த வெப் சீரிஸ், ஒன் ஆஃப் த வெப் சீரிஸ் ஆஹா கல்யாணம் பார்த்து தான் பெப்பின் சாரே நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஒரு லுக்கு தான் இதுலேயுமே யமகாதகிலையுமே இருக்கும். ஸோ அதான் சினிமாக்காக தான் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், அது இப்போது நடக்குதுன்றப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எஸ், இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆஹா கல்யாணத்துலேயும் அந்த ஸ்டோரி முழுசாக அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ உங்களை நாங்கள் பார்த்துட்டோம் அந்த மாதிரி. இந்த ஸ்டோரி இப்போ ஆஹா கல்யாணத்தில் நீங்கள் பண்ண ரோல் இட்ஸ் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும்போது இதில் லவ் இருக்குது, நான் இப்போ ட்ரெய்லர் பார்த்ததில் லவ்வும் இருக்குது, அதை தாண்டி தேர் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு? இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்ம பண்ண வெப் சீரிஸாக இருக்கட்டும், நார்மல் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஜாலியாக இருப்போம், ஹாப்பியாக, சும்மா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
பட் இது கம்ப்ளீட்லி டோட்டலி ஒரு சீரியஸான ரோலு, சீரியஸான கேரக்டர். படமே ஒரு சீரியஸான படம். ஸோ சாவு வீடுன்னு இருக்கப்போ அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். அது போக செத்தது வேற யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதான் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அது அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. லைக் நம்ம சீரியஸாக இவ்வளோ சீரியஸாக நான் பண்ணதே இல்லை அட் த டைம் ஆஃப் ஷூட்டிங். அது ரொம்பவே அதான் எனக்கு தெரியல, நம்ம இன்னும் பெரிய நடிகர் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அந்த டைமில் அது வந்துட்டு ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பார்த்த படங்கள், நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வச்சு தான் நமக்கு ஓகே இது இந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த எமோஷன்ஸ்க்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு சூழலில் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. லைக் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோமா, இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு. பட் அவங்களுமே நல்லா பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறப்ப ஓகே ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடு. இப்போ ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணும்போது அகைன் இப்போ டேரக்டர் சைட்ல இருந்து கண்டிப்பா இன்புட் இருக்கும் இல்லை? அது ஒரு கிராமத்துல நடக்கும்போது பாடி லாங்குவேஜா இருந்தாலும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு? பட் சார் வந்துட்டு அதான் ஆஹா கல்யாணம் அந்த அந்த கேரக்டர் ஐ மீன் அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்த்து தான் அவங்களே கூப்பிட்டாங்க. ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு பட் அந்த ஸ்கிரிப்டில் அந்த கேரக்டர் என்னவா இருக்குது, அன்பு கேரக்டர் நேம். ஸோ அந்த அன்பு அவன் வந்துட்டு ஒரு நார்மல் இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர், ஊரில் இருக்க ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டருமே வந்துட்டு என்ன ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு ஏஜில் அந்த ஒரு மெச்சூரிட்டியில் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ தட் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த என் ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்த அன்புகள், ஸோ அவங்கள வச்சு தான் நான் இப்போ நீங்கள் யூ நாட் ஃப்ரம் திஸ் ஸ்டேட் இல்லையா, யூ நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, யூ ஃப்ரம் ஆந்திரா இல்லையா? ஸோ வேற ஒரு ஊருக்கு வந்து இப்போ யூ ஹவ் டன் மூவிஸ் தேர், ஒரு 4-5 மூவிஸ் யூ ஹவ் டன். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தா இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹூக் இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு மூவி செலக்ட் பண்ணும்போது? ஸோ வாட் வாஸ் இட் இங்கே வந்து ஒரு படம் பண்ணும்போது வாட் வாஸ் தேர் இன் யூர் மைண்ட்? அதே நான் தமிழ் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கேன் சைல்ட்ஹுட்ல இருந்து. அண்ட் நான் மணிரத்னம் சாரோட ஃபிலிம்ஸ், கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட ஃபிலிம்ஸ், ஐ மீன் லைக் ஈவன் பிஃபோர் தட் பாலச்சந்தர் சாரோட ஃபிலிம்ஸ் எல்லா லைக் அம்மா எனக்கு லைக் ஷீ யூஸ் டு ஷோ மீ அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் டெலிவிஷன். ஸோ தமிழில் எனக்கு கொஞ்சம் யூனிக்னஸ் என்னன்னா ரொம்ப போல்டான ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். கேரக்டர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் வேறு லைக் தட் வெரி ரூட்டட் ஸ்டோரிஸ் இருக்கும். த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வில் பி தேர். ஸோ இது ஃபிலிம் வென் ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் பெப்பின் சார் சொல்லிட்ட சமயத்தில் இது ஒரு கான்செப்ட் ஐ ஹேவன்ட் ஹர்ட் சம்திங் லைக் திஸ் பிஃபோர். பிகாஸ் அது டெட் பாடி getting up and instead of it's not like a horror film as well. It's not jump scaring, it's not like Evil Dead kind of thing. So அது விஷயமே எனக்கு ரொம்ப புதுசா. அண்ட் இந்த சினிமால ஒரு கேட், ஒரு கோழியோட ரோல் I don't know the cultural things and all. When he was telling me the script, this was all very new to me, and I thought the audience can connect to the film as much as I have connected to the film. And yeah, எல்லாருக்கும் புதுசா இருக்கும். லைக் காந்தாரா மாதிரி புஷ்பா 2ல ஒரு கங்கம்மா ஜாத்திரை சீன் இருக்கு, ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியே இதில் ஆல்சோ நிறைய கல்ச்சுரல் ரெஃபரன்சஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். ஒரு நல்ல ஃபிலிமில் நான் எனக்கு கொஞ்சம் பண்ண மாட்டேன்னு எதுவுமே இல்லை ஃபிலிமில். ரொம்ப நல்லா டெபியூ இது. லைக் இட்ஸ் லைக் அ பிளெஸிங் கைண்ட் ஆஃப் அ டெபியூ. ஸோ ஆமாம். ஸோ கம்மிங் டு யூ மேம், இப்போ இந்த வருஷம் நம்ம ஃபுல்லாக நிறைய படத்தில் உங்களை பார்த்துட்டோம். ஃப்ரம் லவ்வர்லேருந்து தேர் ஆர் ஸோ மெனி மூவிஸ் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணும்போது பட் தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ரோல்லையும் தெர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ அம்மா ரோலாக இருந்தாலும் அதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? லைக் எவ்ரி ரோல் இஸ் நாட் த சேம். ஒரு அம்மாவாக இருக்கும்போது தெர் ஆர் நிறைய விஷயங்கள் தட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன். ஸோ ஒரு ஸ்டோரி கேட்கும்போது வாட் டு யூ திங்க்? சரி, அந்த எமோஷன் தான் ஒரு ஃபில்ம்லேயும் நான் பண்ணுற ஒரு ஃபில்ம்லேயும் ஒரு டைப் ஆஃப் எமோஷன் தான் டைரக்டர்ஸ் சே. அது எப்படி தெரியும்னா அந்த சீனை படிக்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் அதில் வரக்கூடியது. இப்போது நீங்கள் லவரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி,
கொஞ்சம் படித்து பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுது நமக்கு. பண்ண ஆரம்பிக்கும்பொழுது அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு லைனும் ஒன்று அதை நோக்கி கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் அந்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த டைரக்டர் அதை கன்சீவ் பண்ணி எடுக்கிற விதம், அதுதான் உங்களை அது வித்தியாசப்படுத்திட்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு எமகாதிகிலையும். இது வந்து டோட்டலான ஒரு வித்தியாசமான களம். ஸோ அந்த ஒரு இறுக்கமான தருணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய பகுதி ரொம்ப சின்ன பார்ட் தான் இந்த படத்தில். ஸோ இருந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா தியேட்டர் ஆக்டர்ஸ். இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆடிஷன், அவர் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆடிஷன் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அப்படியாக அமைஞ்சது இந்த எமகாதகி. ஃபர்ஸ்ட் அம்மா எமகாதகில. ஓகே, இப்போ ஒரு புது ஐடியா, இப்போ இது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான். அது புது ஐடியா கொண்டு வரும்போது இட்ஸ் வெரி நியூ திங். அதாவது அதனால தான் நான் கேட்கும்போது ஏன் அந்த ஐடியா தோணிச்சுங்கிறது. அண்ட் இப்போ சார் இப்போ டெபியூ ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ட் பண்ணுறாரு. இட்ஸ் யூர் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, இட்ஸ் யூர் ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ. என்ன கான்சென்ட்ரேட்டடாக இருந்தீங்க ஒரு படம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு வைக்கும்போது? இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப். ஸோ வாட் வாஸ் இன் யோர் மைண்ட்? அந்த ஒரு இந்த விஷயம் நம்ம பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு மைண்டில் இருந்த விஷயம்னா என்னவா இருக்கும்? ஆன் த ஹோலாக ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணுன்றது ஐடியாவாக இருந்தது. இந்த ஐடியா இதுதான் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனோன்னே ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு. பிகாஸ் இந்த படத்தில் ஒரு ஜானருக்குள்ளே இது செட் ஆகலை. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஜான்ரா பிரேக் பண்ண வேண்டியதாக இருந்தது, இன்னொரு ஜான்ரா கொண்டு வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இது எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும் பொழுது அது எனக்கு ஆஸ் எ ரைட்டிங்காக அந்த ரைட்டிங் டைமில் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அப்போ அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதை நான் ப்ரொடக்ஷனில் அப்ரோச் பண்ணும்பொழுது தே செட் ஓகே. ஸோ அவங்க ஓகே சொல்லும்பொழுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நியூ ஃபேஸாக ஒரு யூனிக்கான ஒரு ஆர்டிஸ்ட், கேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அது ஃபர்ஸ்ட் தமிழ் லைன்ஸ் எனக்கு தமிழ் வராதுன்னா, அண்ட் வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் தமிழ் ஆஸ் வெல். ஐ யூஸ் டு ஹேவ் லெந்தி டைலாக்ஸ் இருக்கும் எனக்கு. அண்ட் தட் ஆல்சோ லைக் வெரி ஏன்ஷியன்ட் தமிழ் மாதிரி இருக்கும். தஞ்சாவூரில் ஹெரிட்டேஜ் பிளேஸ், ரைட்? இட் வாஸ் லைக் சோலாஸ் பிளேஸ். அண்ட் லாங்குவேஜ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சிம்பிள் தமிழ் மாதிரி இருக்காது. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் டைலாக்ஸு everybody is as he said, like it's a theater artist and they will be doing it in almost like 2 to 3 takes la podum scene. And other actors also should feel comfortable when I was acting. So na dialogues first romba nalla mind la vechukano, it has to be in my mind. And single take la it's like not if there are 4 lines கட்டு இல்லை, மத்தியத்தில் கட் பண்ணி ஒரு சென்டென்ஸுக்கு சொல்லுங்க, ஓகே நெக்ஸ்ட், ஓகே ஸ்டார்ட் கேமரா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் அகெயின். இட்ஸ் நாட் லைக் தட். 4 sentences ஒரே லென்த்தில் சொல்லணும். எமோஷன் பிரேக் ஆகும் அதர்வைஸ். ஃபிலிம்லே அது மாதிரி இருக்குது ஃபிலிம் எமோஷனு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அது ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்பி இவர் முன்னாடி பண்ண இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துட்டேன், இன்ஸ்டா ரீல்ஸ்ல நான் பார்த்துட்டேன். நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆஹா கல்யாணம் வந்துட்டு தெலுங்குல ஆதன் தெலுங்கு அதுல டப் பண்ணி அங்க ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்ல. ஸோ அங்கேயுமே ஆஹா கல்யாணம் நல்ல ரீச் இருந்துச்சு. ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஃபேன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேர்ள்ஸ் அதிகமாக இருக்கு. கரெக்ட். ஸோ அவரோட லவ் சீன்லாம் சொல்லவே வேணாம், எப்படி நடிப்பாருன்னு. ஸோ ஹவ் வாஸ் இட்? ஐ திங்க் இன் திஸ் ஃபிலிம் லவ் சீன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது எப்போ சொல்லணும், இது என்ன பாய் லவ் பண்ண கேர்ளுக்கு தெரியாது அந்த மாதிரி லவ் இல்லை. ஓகே, அது பட் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர். பட் கொஞ்சம் டிஃபரண்டான லவ், ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபரண்டான லவ்னு நான் எதை மீன் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அந்த டைம் ஆஃப் ஷூட்டிங் அது மாதிரி இல்ல, இல்ல நான் அந்த டைம் ஆஃப் ஷூட்டிங் சொல்றேன். ஓகே ஆஃப் ஸ்கிரீன் சொல்றாங்க. ஓகே ஃபைன். நமக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது. ஸோ ஆக்ஷன் தாங்கன்னா இப்போ நான் மாண்டேஜஸ், லவ் மாண்டேஜஸ்ன்றப்போ நம்ம ஏதாவது பேசணும், அது க்யூட்னஸ் ஏதாவது அது மாதிரி ஏதாவது பண்ணோம்ல. ஸோ நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அவங்க என்ன அண்டேமாங்க, என்ன அண்டேனா சொல்லுங்கடா எனக்கு அப்படின்னு இருக்கு.
அதுக்கப்புறம் தான் பெப்பின் சார் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. 1 2 3 4 5 சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க அப்படின்ட்டாரு. இப்போ ரொமான்ஸ் எப்படி வரும்? மாண்டேஜ்ல இல்ல அவங்க அது லவ்வோட சொல்லுவாங்க. அவங்க லவ் அவங்க சீன் 1 2 செம்மையா 3 4 பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. 1 2 3 லவ்வோட சொல்லு. 1 2 3 4 5 பாரு, அது கண்ணுல பாத்தீங்களா? கண்ணுல பாத்தீங்களா? செம்மையா வந்திருக்கு உங்க லவ் சீன். ஸ்டார்டிங்ல இந்த 1 2 3 4 5 முன்னாடி நம்ம Ayo, after that slowly I started understanding the language. Maybe after that எஸ். ஸோ இதுக்கு இடையில நான் வந்து இங்கிலீஷ்லாம் ட்ரை பண்ணி டேக்லேயே இங்கிலீஷில் பேசியிருப்பேன் ஒரு டேக்கில். பட் அது இருக்கானு தெரியல. மாண்டேஜ்ன்றதுனால ஸ்லோ மோஷனில் இருக்கும். குட். இவங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா மேம்? ஹவ் வாஸ் இட்? ரெண்டு பேரும் லவ் சீன்ஸ் நல்லா பண்றாங்க. I just want to add one thing. இது சில கேர்ள்ஸ்க்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். லைக் என்னன்னா சில லேடிஸ்க்கு எர்லியாக டயாபெட்டிஸ் அந்த மாதிரி இது வரணும். வெளிக்கு they'll not say லைக் மேரேஜஸ்க்கு அப்புறம் லவர்ஸ்க்கு எல்லாம் ஹைட் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிசீசஸ் ஆர் எனி திங், they'll start hiding. Even their families will be very insecure of telling a girl's problem to the bridegrooms, okay, the other person. So that I mean, like they think that will break their marriage or relation or appadina your the thinking will be there, okay, the insecurity about their health issues or something. But இதனா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கான விஷயம் என்னன்னா, அவங்களோட லவ் ஸ்டோரியில் எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு அண்ட் ஒரு சமயத்தில் எனக்கு அட்டாக் வரும். என்பி அண்ணவ பண்ண லைக் ஹீ கம்ஃபர்ட்ஸ் மீ வெரி மச். ஹீஸ் ஓகே வித் இட். ஹீஸ் ஓகே வித் மை ஃப்ளாஸ். அதுதான் லவ். என்னோட ஃப்ளாஸ் ஆல்சோ ஹீ ஷுட் லவ் மை ஃப்ளாஸ் ஆல்சோ. இட்ஸ் நாட் லைக் த ரெகுலர் திங். உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா, நான் பண்ண மாட்டேன், உங்களை மேரேஜ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நோஷன்ஸ் சொசைட்டியில் நோஷன்ஸ் இருக்கு. I think it being even a rural cinema, it's just a rural cinema people are talking about, but the thinking is actually very broad. இது ஃபிலிமில் செட்டப் ரூரல் ஏரியாவில் இருக்கு, பட் அவங்களோட எல்லாரும் திங்கிங்கு வெரி வெரி ப்ராட் இருக்கு. ஓகே, இட் இஸ் சம்திங் பியாண்ட் விச் வி ஆர் சீங் ரைட் நவ். ஸோ அது பாயிண்ட் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. எவ்வளோ லவ் பாத்தீங்களா? எவ்வளோ செம்ம லவ்வா இல்ல? ஆமா, நிறைய கேர்ள்ஸ்க்கு இருக்கும். இன்னொன்னு தெரியுமா, அவங்க டாக்டர். ரியலி? ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ் வரும், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டயபெட்டிஸ் வரும், அது எல்லாம் ஹைட் பண்ணி எப்படி இது ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது பாங்க. ஸோ அதுக்கு தான் when I first heard about the story, the love story part, that I got to know that she has a problem and he's okay with it. Okay, இந்த மாதிரி தான் இருக்கணும். It's not like rural people are innocent. They are actually very very intelligent than us. They are very accepting. அதுதான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன டாக்டர் இருப்பா? என்ன கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன். நானும் எல்லா இன்டர்வியூ கேட்கிறேன். டாக்டர் இல்லை, நான் ஏன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை MBBS. ஸோ அது நான் எம்டி பண்ணதுக்கு லண்டனில் பண்ணணும், அது ட்ரீம் இருக்கு. அதுக்கு நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். எம்டி இன் வாட்? MD in internal medicine. After that cancer specialization, super specialty. ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம், இன்னொரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்னா. சூப்பர், நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஸோ யூ ஆர் குவிட்டிங் சினிமா? குவிட் பண்ணணுமா? ஜஸ்ட் ஆஸ்கிங். இது இல்ல 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 இல்ல, இனிமேல் கண்டிப்பா தமிழ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ல. எப்படி? அதனால தான் கேக்குறேன். இப்போ நீங்க லண்டன் போயிட்டீங்க படிக்கிறதுக்குன்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நான் பேலன்ஸ் பண்ணுவேன். அதுதான் நான் தெலுங்கு ஃபிலிம்ஸ்ல பண்ணது சமயத்துல ஆல்சோ ஐ யூஸ் டு டூ மை எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் பேரலி. அது எனக்கு ஹேபிட்டுவேட்டட் ஆயிடுச்சு. நான் ஆமா, ஸோ லண்டன் கதைகள் தான் பண்ணுவீங்க நீங்க? லண்டன் கதைகள், ஆமா. இப்போ யமகாதிக்கு டு லண்டன் பேக்ட்ராப். லண்டன் பேக்ட்ராப்ல யமகாதி. அப்ப ரூரல் லவ்லாம் இருக்காது. ஹலோ, அப்ப ரூரல் லவ் இருக்காது. ஆமா. ஸோ வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ்? இப்போ இவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க இல்லையா? இப்போ ஒரு கிராமத்தில் பண்ணும்போது தேர் வில் பி நிறைய லிமிடேஷன்ஸ் ஆல்சோ. இப்போ இவங்க சொன்னாங்க ப்ராட் மென்டாலிட்டிங்கிறது. பட் ஜென்ரலாக இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க ப்ராடாக யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அந்த கிராமத்துக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த விஷயம் அது இப்படி தான் இருக்கணுங்கிற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வாட் வாஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த படம் கேட்கும்போது? கேரக்டரே கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்கு. கேரக்டரே சின்ன ரோல் தான்.
ஸோ அதனால் பட் ஆனால் என்னென்னா நாங்கள் 35-40 நாள் அங்கே இருந்தோம் தஞ்சாவூரில். ஆனால் அந்த ஊர் மக்களோட பழகிறது, அவங்களோட டெத் ஹவுஸ்னால் ஜூனியர் ஆக்டர்ஸ், தியேட்டர் ஆக்டர்ஸ் தவிர ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பழகும்பொழுது, அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு டெத் சீன் வரும்பொழுது அதில் அவங்க எப்படி நேச்சுரலாக பண்ணுறது, அவங்களுடைய ஒப்பாரி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு. நம்ம அங்கேயே ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துட்ட மாதிரியான ஒரு இன்டென்ஸாக இருந்துச்சு எங்களுக்கான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. அண்ட் வில்லேஜில் எப்போதுமே அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப நட்பாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசு. திடீர்னு என்ன 40 நாளாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு உடம்பு வராது, ஒரு அங்கேயே கஷாயம், அங்கேயே இதுதான் சாப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே நிறையா நட்புகள் உருவாச்சு. இன்னும் கூட இப்போ கூட டச்சில் இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிகலெக்ட் ஆகுதுல, அதெல்லாம் விட அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நம்மள அவங்கள ஒருத்தராக ஆயிடுவோம். அவங்களுக்கு டக்குன்னு வித்தியாசமே தெரியாது. நம்ம பண்ணுற பிஹேவ்ஸ் அதை பண்ணும்போது ஓஹோ அப்போ சரி நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ தஞ்சாவூர்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய மூவிஸ் வருது இல்லையா, தஞ்சாவூரை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுறாங்க. ஒன் மூவி வுட் பி மெய்யழகன். ஸோ எனி ஐடியா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். நான் தஞ்சாவூர். பிரேம் சார் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் பக்கத்தில் பிரேம்குமார் சார் தஞ்சாவூர் தான். நான் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஸோ இந்த ஐடியா ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் ஐடியாவில் நான் என்னோட வில்லேஜில் இருந்தேன். ஸோ ஜஸ்ட் அந்த வில்லேஜில் இருந்த கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ திருப்பி ஷூட்டுன்னு வரும்பொழுது ஐ ரிக்வஸ்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில், சரி நம்ம அங்கேயே போயிடலாம், அங்கே ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் படிக்கலாம் அப்படிங்கும்போது அப்புறம் இந்த லொக்கேஷன் ரொம்ப ஆப்டாக பொருந்துருந்துச்சு. ஸோ தென் இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ கீதா மேம் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ இவ்வளோ படம் நடித்து அவங்க இப்போ அமரன்லாம் ஹியூஜ் ஃபேன் மேம், சொல்ல மறந்துட்டேன். ஹியூஜ். இப்போ எனக்கு அமரனை விட எனக்கு மாமன்னன் ரொம்ப பிடிச்ச படம். அமரன் வாஸ் அ கிரேட் ஹிட். ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு ஆடியன்ஸ் காமெண்ட் ஏதாச்சும் இருக்கா அவங்க கிட்ட வந்து சொன்னது? ஸோ ஒன் இஸ் நேச்சுரல் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னோட அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார் படம் பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 7-8 பேர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. குட்டி பையனாக இருக்காங்க, ஒரு குட்டி பொண்ணாக இருக்காங்க, அவங்க அம்மா ஃபோட்டோ பாருங்கள் உங்களை அப்படியே நீங்கள் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக 10 ஃபோட்டோ ஒன்றா இருக்க முடியாது. பட் திஸ் சே தட் அப்படியே எங்கள் அம்மா மாதிரின்னு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று, அவங்க என்னென்னா அப்பியரன்ஸும் சேர்த்து சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சு. அதனால தான் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அவங்க. பாருங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா நீங்கள் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்னை வச்சு பார்க்குறது அப்படின்றது ஐ திங்க் தட் ரியலி ட்ரீட்டிங் மீ க்ளோசர் டு தம்ன்றது நல்லா. நீங்கள் எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட் அம்மா பண்ணதுனால மேம் எல்லார்ட்டையும் கனெக்ட் ஆகிட்டீங்க. எனக்கு நான் சொன்னேன்ல ஜாலியாக வந்து எனக்கு நட்சத்திரம் நகர்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜாலியாக இருக்க ஒரு கேரக்டர், அந்த மாதிரி அம்மாக்கள் என் ஃப்ரெண்டோட அம்மாக்கள் நான் பார்த்துருக்கேன். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாவுமே எல்லாரோடையும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் எங்கேயாவது. MBBS முடிச்சிருக்கீங்க. ஹவ் வாஸ் யுவர் என்ட்ரி டு த மூவி? அண்ட் ஃபர்ஸ்ட் மூவியில் யூ ஹவ் காட் அன் அவார்ட், ரைட்? நான் மெடிசன் படிச்சிட்ட சமயத்தில் அது ஃபிலிம் காஸ்டிங் கால் வந்துருச்சு. என்னோட தெலுங்கு ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உமா மகேஸ்வர உக்ர ரூபஸ்யா. ஸோ தெலுங்கு பொண்ணு வேணும், நல்லா எக்ஸ்பிரசிவ் வைஸ் வேணும், டான்ஸர் ஆகணும், இது சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களே. ஸோ அது பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிட்டேன். லைக் இது எல்லாம் உங்களோட ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்குன்னு. ஸோ அது நான் ஆடிஷன் கொடுத்துட்டு அண்ட் ஆஃப்டர் தட் ஐ காட் இன் டு த ஃபிலிம். அது ஃபிலிம்காக எனக்கு சைமா அவார்டு வந்துருச்சு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் ஐ டிட் ஃபியூ ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு அண்ட் சாரங்க பாண்டி ஜாதகம் பிரியதர்ஷியோட லீட் ஃபிலிம் அது வந்துருச்சு. இப்போ அகெயின் கம்மிங் டு த போஸ்ட், நீங்கள் போட்ட போஸ்ட்டில் இந்த படத்தோட போஸ்ட்டில் விக்னேஷ் அண்ணாவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அரவிந்த் அண்ணாவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ தீஸ் பீப்புள் பிளாக் ஷீப்பில் இருந்தீங்க இல்லையா? ஸோ these people must have played a very important role in your life career wiseல. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, உங்கள் அந்த ஜேர்னியை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் மீடியான்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம், மீடியானா அப்போது வந்துட்டு ஐ மீன் டெலிவிஷன் ஒரு இதாக இருந்தப்போ இப்போ யூடியூப் ட்ரை பண்ணலான்னு தான் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் நம்ம பிளாக் ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணோம். பிளாக் ஷிப்பில் வந்துட்டு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதில் இவங்க 2 பேருமே வந்துட்டு பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அஸ் அ டீமாக ஒரு டீம் இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு
அந்த டீம் மெம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டீமுக்குள்ளே இருக்க ஒரு ஐடியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மெயின்டைன் பண்ணது இவங்க 2 பேரும். அதை உடையாமல் பார்த்துக்கிட்டது இவங்க 2 பேரும். ஸோ நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய ஐடியாஸ், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எஸ், அதனால் என்றென்றும் நன்றியுடன். டாப் குக் டூப் குக்கில் வின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னி ஹவுஸ் இட்? அது என்ன பண்றது, அது ஆக்சுவலி குக்கிங் ஷோ வந்துட்டு எல்லாத்துக்கும் எப்போ குக் பண்ணுவேன், ஒரு டீமுக்கு எப்போ குக் பண்ணிட்டா இல்ல நான் அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறமே பண்றேன். அப்படி சொல்லக்கூடாது. இல்ல நான் ஒரு பண்ணிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதனால எங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ரீட். அப்பப்போ ஓகே, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் சொன்னல கோழி ரசம் ஒரு ஐடியா, அது வந்துட்டு எப்படி ஸ்பாயில் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்க டெபியூ ஃபிலிமுக்கான ட்ரீட், உங்க சமையல். எல்லாத்துக்கும் எம்பி குக்கிங் பண்றாங்க, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஹைதராபாடி பிரியாணி. உங்களோட கொய்யாக்கா கதை தெரியுமா? இவருக்கு கொய்யாக்கா எவ்வளவு பிடிக்கும் தெரியாது. தெரியும், ரீல்ஸ்ல எல்லாம் சொல்லுங்க. சாரி, நான் வந்து அதெல்லாம் பார்க்கல. கொய்யாக்கா, கொய்யா ஃப்ரூட், கோவா ஃப்ரூட். அது அந்த குக்கிங் ஷோல மேம் சமைக்கிறப்ப எனக்கு கொய்யாக்கா ரொம்ப பிடிக்கும் மேம். வீட்ல எல்லாம் கொய்யா மரம்லாம் இருக்கு. ஸோ கொய்யாக்கா சாப்பிட்டுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருப்பேன் த்ரூ அவுட். அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மீம்ஸ், அப்புறம் அங்கேயுமே அது இந்த ஷோலையுமே அது ஒரு எலமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படிதான் அது. ஸோ அந்த மாதிரி தான் ஜாலியாக கொய்யாக்கா சாப்பிட்டுட்டு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். அது போக நம்ம கரெக்டான ஒரு ஒர்க் போட்டோம், அதில் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அது மட்டும் ஒரு நல்ல டேக் அவே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உட்காந்து எங்க கூட இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.